Hello guys, welcome back to our channel. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது DXA Vlogs. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா ஒரு கார் வாஷிங் கன் தான் வாங்கியிருக்கோம். ஆல்ரெடி ஒன்று வாங்கி ரிவ்யூலாம் போட்டிருப்பேன். பட் அது வந்து பாத்தீங்கன்னா நான் ஷார்ட்ஸ்ல ஆல்ரெடி போட்டிருக்கேன் இல்லையா, ஸோ அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அது வேஸ்டா போயிடுச்சு. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா புது ஒரு ஹை பட்ஜெட் ஒரு கன் வந்து பாத்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து அன்பாக்சிங் பிளஸ் என் ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறேன். பார்க்க போறோம். ஸோ நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம அப்படியே அன்பாக்சிங்குள்ள போயிட்டு கார் வாஷிங்குள்ள போயிடலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அன்பாக்சிங்ல குறை சொல்ற மாதிரிலாம் இல்லைங்க. பாக்ஸ்ல இருந்து எல்லாமே பர்ஃபெக்டா இருந்தது. பாக்ஸுக்குள்ளதான் பாக்ஸ், அதுக்குள்ளதான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ராடக்ட் இருந்தது. பேக்கேஜ் வைஸ் பாத்தீங்கன்னா ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடு. ரொம்ப நாள் கழிச்சு வந்து பாத்தீங்கன்னா அமேசான்ல இருந்து எனக்கு எந்த டேமேஜும் இல்லாம வருது. அதுக்கு ரொம்ப சந்தோஷம். மேல பாக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா சக்தி டெக்னாலஜின்னு போட்டுருந்தாங்க. உள்ள டேரக்டா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராடக்ட் வந்துடும். ஓகேங்களா? ஸோ இதுலயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 7ல இருந்து 8 செட்டு கிட்ட வரும். ஒரு பாட்டும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தான் அசம்பிள் பண்ற மாதிரி இருக்கும். இந்த அசம்பிள் கைடோட யூடியூப் வீடியோ தான் பெஸ்ட்னு நான் சொல்லுவேன். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபோம் கனெக்டர், அதோட நிப்பு. ஓகேங்களா? இந்த மாதிரி ஒன்னொன்னா கொடுத்திருந்தாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா அந்த நீடில், அதுக்கப்புறம் இது வந்து பாத்தீங்கன்னா அந்த ப்ரெஷர் கன்னு, இது வந்து பாத்தீங்கன்னா இன்லெட் அவுட்லெட்னு சொல்லிட்டு 2 கொடுத்திருந்தாங்க. அதுக்கு வந்து யூஸ் பண்றது இது இன்லெட்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டேப்புக்கு யூஸ் பண்றது, அதுக்கப்புறம் ஒரு கேன் கொடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நார்மலா நம்ம பழுப்பை வந்து பாத்தீங்கன்னா இன்செர்ட் பண்றது. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா சக்தி டெக்னாலஜியோட S5 வெர்ஷன் ப்ரெஷர் கன். ஓகேங்களா? ஸோ நம்ம அப்படியே டேரக்டா இப்போ கார் கழுவுறதுக்கு போயிடலாம். ஸோ கைஸ் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம கார் வாஷிங் எடுத்துக்கு வந்துட்டோம். இப்போ ஒன்னொன்னா அப்படியே அட்டாச் பண்ணலாம். இது ஆக்சுவலாக எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து டேப்லேருந்து வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா மிஷினுக்கு தள்ளிட்டு அந்த பழுப்புலேருந்து எதை காட்டு அந்த பழுப்புலேருந்து பார்த்தீங்கன்னா கன்னுக்கு வந்து ப்ரெஷராக வெளில வரும். இப்போ நம்ம அப்படியே டேப்பில் கனெக்ட் பண்ணிடலாம். டேப்பில் போகாதனால நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த கனெக்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். பக்கெட்லேருந்து நம்ம பார்த்தீங்கன்னா தண்ணி எடுத்துக்கலாம். டேப் ஆன்லேயே இருக்கட்டும். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதையும் கனெக்ட் பண்ணணும். ஓகே, அவ்வளோதான். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு இன்லெட். இது வந்து இதில் கனெக்ட் பண்ணிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஸ்க்ரூ பண்ணிட்டோன்னா ஃபுல் டைட் ஆகிடும். அவ்வளோதாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மிஷினில் வேலை அவ்வளோதான். இப்போ நம்ம பண்ண வேண்டியது கன்னில். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா நீடில். நம்மளுக்கு எங்கேயாவது டயர் கீழெல்லாம் அடிக்கணும்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம். டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா இதை யூஸ் பண்ணி நம்ம அடிக்கலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதை யூஸ் பண்ணணும். இதில் கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே ஸ்க்ரூ பண்ணிக்க வேண்டியதான். ஸோ கன் வந்து பார்த்திங்கன்னா ரெடி. இதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணும்போது நம்மளுக்கு நீடில் சைஸ் மாறும். ஃபுல் ப்ரெஷரில் வச்சு காரில் அடிக்கூடாதுன்னு சொன்னாங்க. டயருக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம அப்படியே டேரெக்டாக வாஷிங்கில் போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபோம் யூஸ் பண்ணியிருக்கோம். இதோட லிங்க் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நம்ம ஃபஸ்ட்டு இதை வந்து எடுத்துக்கலாம். இதுதான் கைஸ் எல்லாமே. இது இல்லாமல் அடிச்சிங்கன்னா ப்ரெஷர்லாம் எதுவுமே வராது, வெறும் தண்ணி தான் வரும். ஸோ இதில் தான் எல்லாமே இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி ஃபில் பண்ணிக்கலாம். ஓகே, தண்ணி ஃபுல்லாக ஆகிடுச்சு. இதில் நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான் கைஸ். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஃபோம் வச்சு காரை க்ளீன் பண்ணிடலாம். ஓகேவா? வரேன். நீங்கள் ஃபோம் எவ்வளோ அதிகமாக சேர்க்குறீங்களோ அவ்வளோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நுரை அதிகமாக வரும். அவ்வளோதான். ஸோ கார் வந்து பார்த்திங்கன்னா அழுக்கெல்லாம் கிடையாது. நான் அழுக்காக தெரியணும்னு அப்படி வச்சுருக்கேன். ஸோ கார் அவ்வளோ அழுக்கெல்லாம் கிடையாது. மண் இருக்கிற மாதிரி தெரியணுன்ட்டு நான் தான் மண் போட்டேன். உடனே கமெண்டில் வந்து சொல்லாதீங்க. என்னது இங்கேயா? இரு வரேன். அவ்வளோதாங்க கைஸ். ஃபோம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 2 டைம் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஒரு டைம் யூஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து இதை ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிட்டு இப்போ எக்ஸ்ட்ரா நீடில் இருக்கும் இல்லையா, ஸோ அதை வச்சுட்டு நம்ம காரை க்ளீன் பண்ணிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ப்ரெஷரில் வரும் கைஸ். ஸோ நம்ம டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா இதை காரில் அடிக்கவே கூடாது. காரில் வச்சிங்கன்னா கண்டிப்பாக பார்த்திங்கன்னா டேமேஜ் ஆகிடும். ஸோ இதை நான் வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் அட்டை கிழிச்சு காட்டுறேன் இதை வச்சு. ஓகேங்களா? இப்போ நம்ம டேரெக்டாக வாஷிங்கில் போயிடலாம். நல்லா எவ்வளோ நீட்டாக வைக்க முடியுமோ வச்சிடலாம்.
இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ டஸ்ட் இருக்கு இல்லையா, இங்கெல்லாம் வந்து நீங்கள் சின்னது பண்ணிக்கலாம். அதை நான் அப்புறமா க்ளோஸ்அப்பில் அடிச்சு காட்டுறேன். அடிங்க மாமா, சும்மா அடிங்க, வீடியோவில் வாங்க, அடிங்க அடிங்க. அப்படியே அது முறுக்கி ஃபர்ஸ்டே எடுத்து விட்டுடணும். அடுத்த கொடுங்க. ஸோ கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதான் ஃபைனலு. இப்போ வந்து இதையும் ஃபுல்லாக நுர பண்ணிவிட்டு நம்ம கையில் ஒரு வாட்டி மேனுவலாக வாஷ் பண்ணிவிட்டு நார்மலாக தண்ணி அடித்து கழுவ வேண்டியதான். வர ஸோ கைஸ் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேப்ரிக் கிளாத். இது ப்ரைஸ் அரௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 500 வரும். ஸோ இதை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ண போகிறோம். ஈஸியாக வாட்டர் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயின் ஆகிடும். ரொம்ப ஸ்டெயினே பண்ண வேணாம். இது பாடியிலலாம் நீங்கள் 1 டைம் பண்ணிங்கனாலே போதும். இது வந்து பார்த்தீங்கன்னா 500 GSM. நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 1600 GSM ஆர்டர் பண்ணியிருக்கேன். அது வந்தோன்னா அதோட ரிவ்யூ போடுறேன். அதை வச்சு க்ளீன் பண்ணிங்கன்னா சிங்கிள் ஸ்வைப் தான். இப்படி வச்சு இப்படி பண்ணிங்கன்னா அப்படியே உங்களுக்கு வாட்டரில் அப்சர்வ் பண்ணிடும். ஸோ அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரே நிமிஷம் இருங்க. இதோட ரிவ்யூ பற்றி சொல்லணும்னா பர்ஃபெக்டாக இருக்குது. இந்த ப்ரைஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகம் இந்த ஃபோர்ஸு. ஸோ டேரக்ட் யூஸ் வந்து யாரும் பண்ணாதீங்க. டேரக்ட் யூஸ்னால் அந்த ஃபுல் ஷார்ப்னஸ் டெஸ்ட்டு வந்துக்கலாம் யூஸ் பண்ணுறது யாரும் பண்ணாதீங்க. ஏன்னு சொல்கிறேன்னா அது ரொம்ப ஃபோர்ஸாக வருது. ஒரு காலெல்லாம் பட்டால் ஊண்டு வர அளவுக்கு அது ஃபோர்ஸ் வருது. ஸோ அதை யாரும் யூஸ் பண்ணாதீங்க. நியூ பையர்ஸ் கார் யாராவது புதுசாக வச்சிருக்கேன் ப்ரோ நான் இதை வாங்கலாமான்னு கேட்டால் தயவு செஞ்சு வாங்காதீங்க. ஏன்னா உங்களுக்கு கார் எப்படி கழுவணும்னு தெரியாமல் நீங்கள் கழுவுனீங்கன்னா பெயிண்ட்லாம் ரிமூவ் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவொன்னா வாங்கிக்கோங்க. கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட் ஒர்த்து தான். ஸோ இதோட டீட்டெயில் ரிவ்யூ ப்ளஸ் என்னோட 1 month 2 month எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வந்து அப்கமிங் ஷார்ட்ஸில் போடுறேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்குறப்போ டாடா பாய். நான் உங்கள் தேவேஸ்வர்.